ஆ ஹை நண்பா! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம்னா, "தே ஆர் டூ மனி செகண்ட் மில்லியன்ற" மான்காவோட நெக்ஸ்ட் எபிசோட தான் பார்க்க போறோம் நண்பா. இதுக்கு முன்னாடி உள்ள எபிசோட்லாம் பார்க்கணும்னா கண்டிப்பா பார்த்துட்டு வந்துருங்க. அப்ப அவங்களுக்கு இந்த ஸ்டோரி லைன் புரியும். எபிசோடுக்குள்ள போறதுக்கு முன்னால ஒண்ணே ஒண்ணு சொல்லிக்கிறேன். நம்மட சேனலுக்கு யாராச்சும் புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு, ஏன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா மறக்காம லைக் ஒண்ண தட்டி விட்டுருங்க. வாங்க நண்பா எபிசோடுக்குள்ள போலாம். எபிசோட ஸ்டார்ட்டிங்லே யூ ஆர் கிரேஸ் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு பெரிய ப்ராப்ளம்னு வந்துட்டு அவங்க வந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி கத்திட்டு வருவான். வெளியில ஈஸ்ட் சைடில் அவங்க இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அந்த ஹை பிரீஸ்ட் டெம்பிள்ல இருந்து வந்திருக்காங்க, அவங்க உங்களுக்காக காத்துட்டு இருக்காங்கன்னு ஒன்று டியூக்குக்கா ஷாக்கா இருந்தீங்க. பதறி போய்த்துருவார் டியூக்கு. அந்த ரெகனட் வந்து லைட்டை லோஸ்ட் பண்ணிட்டான். லேடியை பார்க்க வந்தாங்களா அங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கல. நிறைய இடம் இருந்தாலும் நம்மளோட ஹவுஸ் கிளைமேட்டுக்கு என்னத்துக்கு அவங்க வந்தாங்க திடீர்னு மாதிரி என் டாட்டரை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு தெரியுமா. அது மட்டும் இல்ல மயிலாட் அவர் வந்து எம்பரர் சீல குத்திருக்கார் அந்த நோட்டீஸ்ல. அதெல்லாம் நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கியா. எம்பரர் ஆண்டு கேட்டோன்னே டியூக்கா தூக்கி வாரி போட்டுருங்க. அந்த எம்பரர் சீல் இருக்கா அப்படின்ற மாதிரி அது இருந்தா அவங்களால எல்லா அத்தாரிட்டியும் பயன்படுத்த முடியும். ஒரு ஆள் ஹவுஸுக்குள்ளேயும் போக முடியும். அதை பத்தி அவர் நினைச்சு பார்த்துட்டு இருக்கார். ஏன் இந்த எம்பரர் வந்து டெம்பிளுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவங்க 2 பேரும் என்ன கூட்டு சேர்ந்துட்டாங்களா அப்படின்ற மாரி நம்மள டியூக்குக்கு தெரிஞ்ச ஒரு ரகசியத்த சொல்றாங்க. ஃபேக் சன்னும் பொறக்கும், ஒரு ரியல் சன்னும் பொறக்கும். தொலைஞ்சு போன நம்பிக்கை மீண்டும் பொறக்கும். ஒரு குழந்தையோட அழுகை இந்த எம்பையர் முழுக்க எதிரொலிக்கும் அப்படின்ற மாரி ஒரு மித் ஒண்ணு இருக்கு. அவங்க அப்படின்ட்டு ஒரு மூட நம்பிக்கையில இருக்காங்க. அந்த கிறிஸ்டல் ஒளி மங்கினோனே நம்ம ஹீரோயின தேடி வந்திருப்பான். ஒருவேளை அவங்க அந்த குழந்தையா இருப்பவோ அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின தேடி வந்திருப்பான். அவவும் இப்போ கொஞ்சம் மயக்கத்துல கிடக்கா. அந்த ரெகனட்டுக்கு வந்து ஒளிய இழந்துட்டு அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயினுக்கு மேல சந்தேகப்பட்டு வந்திருப்பாள். அத பத்தியும் டியூகோ கடுப்பா இருந்துச்சு. அவனெல்லாம் எனக்கு இந்த ஃபேமிலிக்கு வந்தான். இது வெளிய தெரிஞ்ச பிரச்சனையா உண்டைக்குல லூயிஸ் அப்படின்ற மாரி கூப்பிடுவோம். சொல்லுங்க அப்படின்ற மாரி கேட்கவும், "நீ என்ன செய்வியா? உடனடியா ரோலோவாவோட ரூமுக்கு கூட்டிட்டு போய்த்துரு. அவ பெட்ல படுக்கவே" அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுக்காண்டிக்கல. "என்ன சொல்றீங்க நீங்க?" அப்படின்ற மாரி அவன் கேட்டுட்டிருப்பான். "எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் டைம் இல்ல. நான் பொறவு சொல்றேன். அவ உடனடியா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போ" அப்படின்ற மாரி கத்திருப்பாரு. இவனா அவர் ஏதோ ஒண்ண பெருசா மறைக்கிறாருன்னு மட்டும் எனக்கு விளங்குது. இந்த ஃபீலிங் பேர்டா இருக்கு. இருந்தாலும் அவர் சொன்னத செஞ்சே ஆகணும்னு சொல்லிட்டு லூயிஸ் ஓடிருப்பான். ட்ரெய்னிங் கிரவுண்டுக்கு போய் இது பார்ப்பான். நம்ம ஹீரோயின பார்த்தா நம்ம ஹீரோயின் எந்த இடத்துலயும் இருந்திருக்க மாட்டா. ரோலா ரோலான்னு கத்தி தேடுவான். ஒரு இடமும் இருந்துறியா, எங்க போய்த்தா ரோலா அப்படின்ற மாரி அவனுக்கே ஷாக்கா இருந்தீங்க. ரோலா அப்படின்ற மாரி கத்திட்டு இருந்திருப்பான். பார்த்தா நம்ம ஹீரோயின் நிஞ்ச கண் முழிக்கிறா. கண் முழிச்சுப்புட்டு, "இதென்ன கனவா?" அப்படின்ற மாரி பார்த்துட்டு இருக்கலே, ஒண்ணும் யோசிக்காதான்ட்டு ஒரு சத்தம். நம்ம ஹீரோயினுக்கு முன்னால ஒரு கை ஒண்ணு வந்திருக்கேன்டா. கை ஏன் இவ்வளோ ஹார்டா ஃபீல் ஆகுதுன்னு பார்த்துருப்பா. ட்ரெய்னிங் எடுத்து தான் நம்ம ஹீரோயின்ற கை அப்படி போய்த்திருக்கும். ஹார்டா ட்ரெய்னிங் எடுத்திருப்பா. அத பத்தி நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துச்சுக்கல, அப்படின்ற மாரி சத்தம் கேட்கும். நம்ம ஹீரோயின் பார்க்குறா, "யார் அது?" அப்படின்ன மாரி. அப்போ, "ஓ டியர், நீங்க இப்போதைக்கு எழுந்திருக்க கூடாது" அப்படின்ன மாரி ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின் பாப்பா, "யாரு சாமி இவ?" அப்படின்ன மாரி. அவன் சொல்லிட்டுருக்கான், "இது என்ட முதல் முறைன்றதால என்னால சரியா செய்ய முடியாம போயிட்டு போல" அப்படின்ன மாரி சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ்ல கைய வச்சு, "இப்போ நீங்க தூங்கலாம்" அப்படின்ன மாரி சொல்லுவான். நம்ம ஹீரோயினா அப்படியே மயக்கமாயிருவா. அவன் பார்க்குறான், "நீங்க என்னவாக இருந்தாலும் நல்லா வாழ்வீங்கன்னு நான் நம்புறேன்" அப்படின்ன மாரி அவன் சொல்லிட்டு இருந்திருப்பான். அப்ப கட் பண்ணா வெளிய தான் காட்டிட்டுருக்காங்க. அந்த ப்ரீஸ்ட்லாம் வந்திருப்பான். நம்ம டியூக்கா கத்திட்டு இருப்பாரு. எவ்வளோ தைரியம் இருந்தா ஒரு ப்ராப்பரா ஒரு நோட்டீஸ் கூடி அனுப்பாம என்ட ஹவுஸ் கிளைமன் ஃபேமிலிக்கு வந்திருப்பீங்க நீங்க அப்படின்ன மாரி கத்துவாரு. அவனா, "நீங்க ஹெல்த்தியான பாடியோட நல்லா இருப்பீங்கன்னு நான் வேண்டிக்கில்றேன்" அப்படின்ன மாரி சொல்லி மரியாதையா பேசிட்டு இருந்திருப்பான். நம்மோட டியூக்கா பொறுமையாயிருவார். "எக்ஸாக்ட்டா என்ன விஷயத்துக்காக நீங்க வந்திருக்கீங்க? இப்போ எனக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்ண போறீங்களா? இல்லையா?" அப்படின்ன மாரி அவர் டெரரான பேச வச்சுட்டு கேட்டுட்டு இருப்பார். "என்னால இத புரிஞ்சுக்கவே முடியாது. என் ஃபேமிலிக்கு வரதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தைரியம்? இத மறந்துக்கிட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நோட்டீஸ் கூட அனுப்பாம ஹவுஸ் கிளைமன் ஃபேமிலிக்கு வந்திருக்கீங்கன்றீங்களே." அவன் யோசிக்கிறான். அவருக்கு வயசு பெத்திருந்தாலும் அந்த ஆறா அவர செல்லுது. அவர் இன்னமும் அதே பலத்தோட அப்படியே இருக்காரு அப்படின்ற மாரி அவன் கொஞ்சம் பயந்திருப்பான். இருந்தாலும், "இத பாருங்க, இது எம்பரர் டைரக்ட் ஆர்டர்" அப்படின்ன மாரி காட்டியிருப்பான். இதுல அவர சீலும் இருந்துச்சு அப்படின்ன மாரி சொன்னோனயும் நம்மட டியூக்குக்கா அதுக்கு மேல ஒண்ணும் பேசியிருக்க முடியாது. அந்த எம்பரர் சீல மீறி நம்ம டியூக் ஏதாச்சும் செஞ்சா, அது நம்மட எம்பரரே எதிர்த்த மாதிரி. அத பத்தி அவர் நெனச்சு பார்க்குறாரு. "உன்னோல எல்லாம் போராடுறதே நம்ம ஹீரோயினுக்காகத்தான். உன் இப்படி செய்றான்" அப்படின்ன மாரி அவருக்கு கொஞ்சம் சந்தேகமா இருந்துச்சு. ஏதோ ஒண்ணு ராங்கா நடக்க போறீங்கன்னு மட்டும் விளங்குது ரோலாக்கு அப்படின்ன மாரி அவர் நெனச்சிட்டு இருந்திருப்பாரு. அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான், "இப்போ உங்களுக்கு விளங்கிட்டிக்கா? இப்போ உங்களோட கோவமெல்லாம் போயிட்டிக்கா? நாங்க ஒன்ஸ் ரோலாவ மீட் பண்ணிக்கிட்டு அவ எப்படி இருக்கான்னு பார்த்துட்டு நாங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிருவோம்." அவ்வளோ ஹாண்டைக்குள்ள இவன் பார்ப்பான். எதுக்கு அவன ரோலாவ மீட் பண்ண போறான்? அவள் என்ன விஷயம் அப்படின்னு. அதுவும் எம்பரர் ஏன் பெர்சனலா அவருக்கு சீல் வச்சு குடுத்துருக்கார் ரோலாவ மீட் பண்றதுக்கு. என்ன விஷயம்னு நம்ம லூசி கொஞ்சம் குழப்பமா தான் இருந்துச்சு. நாங்க வந்து நெறைய இடத்துக்கு போய் செக் பண்ணலாம் தான் இருக்கோம். அதுல பெஸ்ட் இடமா உங்களோட இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்க. அதால நாங்க உள்ள போலாமா? அப்படின்ன மாரி. ஏன்டா அவனுங்களுக்கு ஒரு மித்து ஒண்ணு இருந்துச்சு.
இந்த எம்பரர்லயே ஒரு குழந்தை பொறந்துருச்சுங்க. அது வந்து அந்த பிரெக்னன்ட்ல ஒளி மறைஞ்ச உடனே அவ மயக்கத்துல இருந்தீப்பா. அப்படி இருக்கிறாக்கள போய் செக் பண்ணி பாருங்க. அதுல ஒரு ஆளா தான் இருந்தீப்பா. அவளோட உடம்புல அந்த கிறிஸ்டல்ல இருக்கிற மாதிரி மானா ஓடிக்கிட்டு இருந்தா, அவஹா மித்துல உள்ள அந்த குழந்தை அப்டின்ன மாரி அவங்க பேசிட்டு இருந்திருப்பாங்க. அதெல்லாம் போய் செக் பண்ண வந்திருக்காங்க நம்மளோட டியூக் ஹவுஸுக்கு பெஸ்ட்டு. பார்த்தோன்னே டியூக்கு கடுப்பா இருந்துச்சு. எந்த ஹவுஸுக்கு இவன் பெஸ்ட் வந்தான். இவன் ஏதோ ஒரு உள்குத்தா தான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கான் அப்டின்ன மாரி அவருக்கும் கடுப்பா இருந்துச்சு. இருந்தாலும் எம்பரர் டைரக்ட் ஓர்டர்ன்றதால ஒண்ணும் செஞ்சிருக்க முடியாது. அதால சரி, சரி இமிடியேட்லி செக் பண்ணோனே கிளம்பிறணும் இந்த இடத்த விட்டு ஃபாஸ்ட்டா அப்டின்ன மாரி சொல்லிட்டு ஓப்பன் பண்ணியிருப்பாரு. உள்ள வாங்க அப்டின்ன மாரி. எவனுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்துச்சு. அந்த இடத்துல இருக்கிறது எவன் தான். அப்ப அவனும் பேய்த்துட்டு இருந்திருப்பான். ஏன் இவன் சடனா அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்டின்ன மாரி. ஃபாதர் ஏன் இப்ப நெர்வஸா நடந்துகிட்டு இருக்காரு அப்டின்ன மாரி இவனுக்கு சரியான குழப்பமா இருந்துச்சு. என்னஹா நடக்குது? ஏன் எல்லாம் அப்படி ஒரு மாதிரி குழப்பம் பேத்துட்டீங்கன்னு பார்த்துட்டுருக்கீங்களே! முன்னால பார்த்து ஷாக்காவான். நம்மட லூயிஸா ஒரு மாரி பயந்த முகத்தோட ஓடி வந்துட்டு இருந்திருப்பான். "ஏன் நீ இங்கே இருக்க?" அப்டின்ன மாரி கேட்டுட்டு ஃபாதர் அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு மாதிரி ஷாக்கான ஃபேஸோட. 15 நிமிஷத்துக்கு முன்னால என்ன நடந்துக்கிட்டு காட்டுறாங்க. ரோலா, ரோலான்ட்டு நம்மட லூயிஸ் கத்திட்டே தேடிக்கிட்டு இருந்திருப்பான். ரோலா எங்க வைத்தா? அப்டின்ன மாரி அவனுக்கு ஷாக்கா இருந்துச்சு. அவ ஒரு வேளை அவளோட ரூமுக்கு போயிட்டு அவ இருந்திருந்தாலும் நான் அந்த வழியா தானே வந்தேன். அவள பார்க்கலையே அப்டின்ன மாரி சொல்லிட்டு ரோலா அப்டின்ன மாரி கத்திட்டு டோர ஓப்பன் பண்ணுவான். அவன் ஒரு மாதிரி ஃபேஸ வச்சுட்டு இருக்கிறத பார்த்துக்கிட்டு அவருக்கு ஏதோ ஒண்ணு சந்தேகமாயிட்டு, இவன் ஏதோ ஒண்ண மறைக்கிறான். இவனுக்கு ஏதோ தெரிஞ்சிருச்சு அப்டின்ன மாரி டியூக்குக்கே ஷாக்கா இருந்துச்சு. ரோலாக்கு ஏதோ நடந்துட்டா அப்டின்ன மாரி பார்த்துச்சுக்கல. லூயிஸ் என்ன அப்டின்ன மாரி கேட்கவும் அவன் தயங்கிட்டு இருந்திருப்பான். ரோலா ரோலா ரூம்ல இருக்கா அப்டின்ன மாரி அவன் சொல்லுவான். நான் நினைக்கிறேன் அவ தூங்கிக்கிட்டு இருக்கா அப்டின்ன மாரி சொல்லிக்கல. சரி அது குட் தான். சரி அப்டின்ன மாரி சொல்லிட்டு டியூக்கும் அந்த இடத்த விட்டு போய்த்திருந்திருப்பாரு. நல்லது அப்டின்ன மாரி சொல்லிக்கிட்டு லூயிஸுக்கு ஆனா ஷாக்கா இருந்துச்சு. அவ தூக்கத்துல இருக்கா அப்டின்ன மாரி நம்மட டியூக்ட்ட சொல்லியிருப்பான். ஆனா அவருக்கு செல்லாத ஒண்ணு இருக்கு. அவ எழுந்திரிக்க மாட்டா அப்டின்ன மாரி. லூயிஸ் டோர ஓப்பன் பண்ணிட்டு போயிட்டு பார்த்திருப்பான். ரோலா தூக்கத்துல இருந்திருப்பா. அவன்னா ரோலா, ரோலா அப்டின்ன மாரி எழுப்பியிருப்பான். என்ன ராங் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின போட்டு குலுக்கியிருப்பான். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் எழுந்திரிக்க மாட்டா. அவக்கு ஏதோ ஒண்ணு டேஞ்சரா நடந்துட்டு அப்டின்ன மாரி தலைவன் நெனச்சிட்டு இருந்திருப்பான். அத பத்தி அவன் நெனச்சு கைய முறுக்கிட்டு இருக்கேக்கல, என்ன சம்திங் ஏதாச்சும் நடந்திக்கா அப்டின்ன மாரி ரோலாக்கு அப்டின்ன மாரி கேட்கவும், அந்த ப்ரீஸ்ட்டும் பார்த்துட்டு இருந்திருப்பான். உன் என்னத்தையும் உன்ன மறைக்க பார்க்குறான் அவன் என்கிட்ட இருந்து. ஆனா ஆனா நான் அத கண்டுபிடிச்சுருவேன் பயப்புள்ள. என்கிட்டயே வா அப்டின்ன மாரி அவன் நெனச்சிட்டு நம்மட எவன பார்த்துட்டு இருந்திருப்பான். எவனா டெரரான லுக் ஒண்ண விட்டுருப்பான். விட்ட லுக்லயே பயப்புல பயந்து போய்த்திருப்பான். ஃபாதரு, சன்னுங்க அதே மாதிரி இருந்துச்சு அப்டின்ன மாரி அவன் திட்டிக்கிட்டே இருந்திருப்பான் மனசுக்குள்ள. அப்ப நம்மட டியூக்கா டோர மெதுவா ஓப்பன் பண்ண போறார். அவருக்கு மனசு இருந்துறியே டோர் ஓப்பன் பண்றதுக்கு. நம்ம ஹீரோயின் வந்து ஒன்ஸ் முழிச்சுக்கிட்டு இருந்தாண்டா நம்மட டியூக்குக்கு தான் சரியா பிரச்சனையா இருந்துச்சு. நம்ம ஹீரோயின இந்த ப்ரீஸ்ட் கூட்டிட்டு போனாலும் கூட்டிட்டு போய் திரியலாம். அது வந்து அந்த எம்பரர் ஆர்டர். அதால பயந்துட்டே இருந்திருப்பார் டியூக். அத பார்த்தோன்னே அவனா? அந்த பிரிஸ்டா? இவர் ஏதோ நெர்வஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சு. அந்த பொம்பள உண்மையிலே எழுந்திரிப்பான்னு எனக்கு சந்தேகமா இருந்துச்சு. அப்டின்ன மாரி சொல்லிட்டு அவன் அந்த இடத்த விட்டு ஓடிருப்பான். நம்மட எவனா ஷாக்கா திரும்பி பார்ப்பான். பார்த்தா அவன் நம்மட டியூக்குக்கு முன்னால டோர் ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போய்ட்டான். எல்லாருக்கும் ஷாக்கு அங்க உள்ள ஆட்களுக்கெல்லாம். "என்ன நான்சென்ஸ் ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கியா நீ? என்ன என்ன நீ?" அப்டின்ன மாரி டியூக் கத்திருப்பாரு. அவனா உள்ள போயிட்டு நம்ம ஹீரோயின பார்க்குறாங்க. நம்ம ஹீரோயினும் சஸ்பீசியஸா இல்ல அப்டின்ன மாரி. அவ உண்மையிலேயே தூங்கிக்கிட்டு தானே இருக்கா அப்டின்ன மாரி அவன் பார்ப்பான். டியூக்கா என்ன செய்ய முயற்சி செஞ்சுட்டு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா நடந்துகிட்டு இருக்கேன். இந்த ஃபேமிலில வந்துகிட்டு இது ரொம்ப அநியாயம் அப்டின்ன மாரி டியூக் ஒரு மாரி கேட்பார். இவன் என்னால நம்பவே முடியல. அவ ரியலி அவ இன்னும் எழுந்திரிக்கலையா அப்டின்ன மாரி அவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். இத நான் செக் பண்ணியே ஆகணும். நானே செக் பண்றேன் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின தொட போய்த்திருப்பான். அத பார்த்தோன்னே அங்க உள்ள எவனா ஷாக் ஆயிருவான். உடனே போய்ட்டு அவர கைய புடிச்சிருவான். உடனே அவ தொடுறதுக்கு எவ்ளோ தைரியம்? ஒரு திருமணமாகாத பொண்ண உன்னால தொட முடியுமா? அதுவும் டியூக்கோட டாட்டர் அப்டின்ன மாரி கேட்பான் டெரரான பேச வச்சுட்டு. அவனா என்னைய மன்னிச்சிருங்க. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதங்க. நான் அவள தொடல. அது வந்து நான் அவள செக் பண்ண தான் அப்படி வந்தேன். நான் ஒண்ணும் ரூடா நடந்துக்கலடைக்கல. நான் உன்கிட்ட மறுபடியும் சொல்றேன். கேர்ஃபுல்லா இருந்துக்க. அப்டின்ன மாரி மிரட்டிட்டு போய்த்திருப்பான் அந்த இடத்த விட்டு எவன். இவனுக்கா ஷாக்கா இருந்துச்சு. இவன் வாட் எக்ஸ்பெக்ட்ன்னு சொல்றதுல எந்த பொய்யும் இல்ல. இவன் உண்மையிலேயே அந்த அளவுக்கு தான் பவர்ஃபுல்லா இருக்கான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவன் நம்ம ஹீரோயின தொடாமலே செக் பண்ணிட்டு இருந்திருப்பான். தூங்கிக்கிட்டு இருக்காவா? இல்லாட்டி உண்மையிலேயே இன்னும் எழுந்திரிக்கலையான்னு பார்க்கறதுக்கு நம்ம ஹீரோயினுக்கு மேல மேஜிக்க பயன்படுத்தியிருப்பான். ஆனா அவனால எந்திரிக்க முடியாது. என்ன இது? என்னால நம்ப முடியலன்னு ஷாக்கா பார்த்துட்டிருப்பான். டியூக் கேட்பாரு, "என்ன அவளோட கண்டிஷன் எப்படி இருக்கு?" அப்படின்ற மாரி கேட்டோனே, அவனா? அவகிட்ட இருந்து எந்த மானாவையும் என்னால சென்ஸ் பண்ண முடியல. அவ வந்து ஒரு இறந்து போன ஆளாட்டம் இருந்துச்சா அப்புட்ன்ன மாரி. அவ உண்மையிலேயே உயிரோடையா இருந்துச்சா அப்புட்ன்ன மாரி அவன் கேட்பான். நான் உள்ள வரைக்கிலே நெனச்சுட்டு வந்தேன். அவ உண்மையிலேயே எழுந்திரிப்பா. நடிச்சுக்கிட்டு இருக்காளா அப்புட்ன்ன மாரி தான் நான் நெனச்சுட்டு வந்தேன். ஆனா இங்க வந்து பார்த்தா தான் விளங்குது. அது தெரியாம நான் வந்து டியூக்ட்ட ஓவரா வாய் பேர பேசிட்டேனே.
அந்த ஆள் வேற எம்பரருக்கு சப்போர்ட்டா இருந்தவன். அவன் உண்மையிலேயே ஒரு ஹை ரேங்க் ஸ்வாட் மாஸ்டர்ன்னு சொல்றதுல எந்த ஒரு பொய்யும் இல்ல. அவன் ஞாபகம் வச்சிருந்து நம்மள கொண்டாலும் கொன்றுவான் அப்டின்ன மாரி அவன் பார்த்துட்டு இருப்பான். நம்மட எவன் பார்க்குறான். நீ இப்ப என்ன சொன்ன அப்டின்ன மாரி கேட்டுட்டு ஜெயிக்கல. அவன் சொல்லுவான் அவகிட்ட இருந்து எந்த மானமும் சென்ஸ் பண்ண முடியலன்டேக்கல டியூக்குக்கு. எவனுக்கு லூயிஸுக்கா சரியான ஷாக்கு. அவனெல்லாம் உறைஞ்சு போய்த்துருவான் அந்த இடத்துலயே. டியூக் பாப்பாரு என்னால நம்பவே முடியல. நீ இப்ப எத மீன் பண்ணிக்கிட்டு இருக்க அப்டின்ன மாரி கேட்கல. நம்மட லூயிஸா ஒரு மாதிரி உறைஞ்சு போய்த்துருவான். ரோலா அவக்கு ஏதோ ஒண்ணு நடந்துட்டு உண்மையிலேயே அப்டின்ன மாரி ஷாக்கா பார்த்துட்டு இருப்பான். எவனா திரும்பி பார்ப்பான் என்ன நடந்துக்கு அப்டின்ன மாரி நம்மட லூயிஸ் பயந்துட்டு இருக்கிறத எவனும் பார்த்துருவான். அப்போ என்ன அப்ப நீ செக் பண்ண வேண்டியதெல்லாம் செக் பண்ணி முடிச்சாச்சா? உனக்கு இப்போ இப்போ ஆறுதல் ஆயிட்டா? அப்ப நீ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் அப்டின்ன மாரி அவர் சொல்லிட்டு இருந்திருப்பாரு. டியூக் அத கேட்டோனே அவனா, "என்னைய மன்னிச்சிடுங்க. நான் உங்கள நான்சென்ஸாட்டம் இந்த ஹவுஸுக்குள்ள அத்துமீறி நுழைஞ்சுட்டேன். ஹவுஸ் கிளைமேட்ல. என்னைய மன்னிச்சிடுங்க" அப்டின்ன மாரி தலைவன் பயந்து பப்பியமா நடந்துட்டு இருந்திருப்பான். அவ்வளோ நேரம் தலைவன் கெத்து காட்டுற மாரி நடந்துபுட்டு, இப்போ பப்பியமா நடந்துக்கிடுவாரு. இத பார்த்த டியூக்கா கத்திருவான். "நீ என்ன ரெடிகுலஸா பேசிக்கிட்டு இருக்கியா? உன்னைய சும்மா விடுவேன்னு மட்டும் நினைக்கிற? எம்பரர் ஆர்டரோட நீ கொண்டு வந்திருந்தாலும், நீங்க வந்து நடந்துக்கிட்ட விதம் வந்து எனக்கு சுத்தமா புடிக்கவே இல்ல" அப்டின்ன மாரி அவர் அவர் ஆறா விட்டுக்கிட்டு இருப்பாரு. இன்னொருத்தரம் எம்பரர் மெஜஸ்டி அப்படி இப்படின்னு லெட்டர் அது இதெல்லாம் கொண்டுட்டு வரணும்னு என்ட வீட்டு கேட்டு முன்னால வந்து நின்டா, உன்னைய நான் என்ன செய்வேன் டியூக் ஒரு மாதிரி மிரட்டி விட்டிருப்பாரு அவன. அவனா இவர் உண்மையிலேயே ஸ்வாட் மாஸ்டர். அந்த லூமேன் எம்பையர்லயே தலை சிறந்தவர் இவர்ன்னு எனக்கு இப்போ விளங்குண்டு நம்ம டியூக்கு முன்னால தலை குனிஞ்சிட்டு இருந்திருப்பான். என்னைய மன்னிச்சிருங்க. நான் உண்மையிலே சரியான தப்பு பண்ணிட்டேன். இது நான் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு தப்பு. என்னைய மன்னிச்சிருங்கன்னு மண்டி போட்டுட்டு இருந்திருப்பான் அதே இடத்துலயே. இது உனக்கு தார செகண்ட் வார்னிங். இதுக்கு பிறகு அப்படி நடக்காம பார்த்துக்க. உடனடியா அந்த இடத்த விட்டு கிளம்புடா அன்றைக்குல அவனும் இத மறக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய்த்திருப்பான். நம்மட டியூக்கும் நம்மட எவனும் அவனுல முறைச்ச மாதிரி பார்த்துட்டு இருந்திருப்பான். ஆனா நம்ம ஹீரோன்ற கண்டிஷனை பார்த்து அவனுக்கு கொஞ்சம் சேடாயிட்டு இருந்திருப்பான். லூயிஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான், உடனடியா நம்மட ரோலாவை ட்ரீட் பண்ணியே ஆகணும். டாக்டர் யாராச்சும் கூப்பிட்டே ஆகணும் அப்படின்னு மாதிரி அவன் பேசிட்டு இருக்கல. டியூக் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அவ கூட இருந்து எந்த மானவையும் சென்ஸ் பண்ண முடியலன்ட்டு அவன் இப்பான்னு சொல்லிட்டு போனான். அப்ப டாக்டரை கூப்பிடுங்க எந்த பலனும் இருந்துறியா இன்றைக்குல அவ தூங்கிக்கிட்டு இருக்கான்னு நான் நினைக்கிறேன் அப்படின்ன மாதிரி நம்மட டியூக் சொல்லிட்டு இருப்பாரு. அதை கேட்டோன்னே நம்மட லூயிஸா அவளை நான் மூவ் பண்ணியும் பார்த்துட்டேன். அவள் அப்பவும் எலும்பல அப்படின்ன மாதிரி சொல்லுவாங்க. அதை கேட்டோன்னே அவங்களுக்கா தூக்கி வாரி போட்டுரும். என்ன இவன் சொல்றான் அப்படின்ன மாதிரி. மானம் இல்லை மூவ் பண்ணாலும் எலும்பல அப்படின்ன மாதிரி. அவ எங்க இருந்தா கடைசியா அப்படின்ன மாதிரி கேட்கவும் கிரவுண்ட்ல பயிற்சி செஞ்சுட்டு இருந்தா. அவ இங்க எப்போ வந்தான்னு யாருக்கும் தெரியும் அப்படின்ன மாதிரி சொல்லிக்கல. இந்த மென்ஷன்ல யாரோ ஒருத்தன் இருக்கான் அப்படின்ன மாதிரி. அவன் தான் கல்பிரிட். அவனை பிடிக்கணும் அப்படின்ன மாதிரி அவனுக்கு கத்திட்டு இருந்திருப்பான். அந்த மென்ஷன்ல ஸ்வாட உருவிருப்பான். நம்ம இந்த ஏரியாவை சுத்தி நான் தேடி பார்க்குறேன். எவனாச்சும் கையில மாட்டினா அவன்ற கதை இங்கேயே முடியுது அப்படின்ன மாதிரி எவன் கோவமா கிளம்பிட்டு இருந்திருப்பான். லூயிஸா அதே இடத்துல இருந்துட்டு என்னால ஒண்ணும் செய்ய முடியல. அவள இந்த தடமும் நான் கை விட்டுட்டேன். அவள காப்பாத்த முடியல அப்படின்ன மாரி புலம்பிட்டு இருந்திருப்பான். "நீ என்னத்த பேசிட்டு இருக்க?" அப்படின்ன மாரி கேட்கவும், "என்னத்த பேசிட்டு இருக்க?" அப்படின்ன மாரி கேட்டுட்டு இருந்திருப்பாரு நம்மட டியூக். அவன் சொல்லிட்டு இருக்கான், "அவள அவள நான் இங்க தூக்கிட்டு வந்து போடவே இல்ல. அப்ப இங்க அவள தூக்கிட்டு வந்து போட்டேன்டா வேற யாரா இருக்கீங்க?" அப்படின்ன மாரி சொல்லிட்டு இருந்திருப்பான். டியூக்கும் நம்மட எவன் நினைச்சிட்டு இருந்திருப்பான், நம்மட லூயிஸ் தான் நம்ம ஹீரோயின இங்க தூக்கி வந்து போட்டிருக்கான் அப்படின்ன மாரி. ஆனா நம்ம ஹீரோயின தூக்கி வந்தது அவன் இல்லன்னு சொன்னோனே அவனுக்கா ஷாக்கா இருந்துச்சு. அந்த ப்ரீஸ்டன் அவகிட்ட இருந்து எந்த ஃபீலையும் உணர முடியலண்டு அப்படின்ன மாரி டியூக்குக்கா அள்ளு விட்டுட்டு இருந்துச்சு. எல்லாரும் எங்கடா தேடுங்கடா அவுட் சைட்ல எவனாச்சும் ஒருத்தன் இருப்பான். அந்த மெனரை விட்டு எவனும் தப்பிக்க முடியாது அப்படின்ன மாரி பேசிட்டு இருக்கல. நம்ம ஹீரோயின்ற கண்ண காட்டுறாங்க. லைட்டா ஆடுன மாதிரி இருந்துச்சு. அவனுலாம் சுத்தி முத்தி எல்லாம் தேட போய்க்கலயே அங்க ஒரு சத்தம். நம்ம ஹீரோயின்றான். உடனே திரும்பி பார்ப்பான் எவன். நம்ம ஹீரோயின் எழும்பி ஒரு மாதிரி பார்த்துட்டு இருந்து இப்ப அவங்களே நம்ம ஹீரோயின் எழும்பி சொல்லிக்கிட்டு இருக்கா, "எல்லாரும் இங்க என்னப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க? லஞ்ச் டைம் வந்துட்டு சாப்பிட போகலையா?" அப்படின்னு மாரி சிரிச்சபடி கேட்கவும், அவங்களுக்கா மூஞ்சியே மாறி போய்த்துரு. "என்ன சொல்றா இவ? எந்த சூழ்நிலையில என்ன சொல்றா?" அப்படின்ன மாரி அவனெல்லாம் பார்த்துட்டு இருப்பான் பேந்த பேந்த முழிச்சுக்கிட்டு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, "நான் ட்ரெய்னிங் கிரவுண்ட்ல இருந்தேன். அப்ப எப்படி இங்க வந்தேன்?" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோயின் யோசிச்சுட்டு இருக்கல. நம்மட எவன் கேட்டுட்டு இருக்கான், "நீ ஓகே தானே?" அப்படின்ன மாரி கேட்கல. டுயிக்கா ஓடி போய் இது கட்டி பிடிச்சிருவாரு நம்ம ஹீரோயின. "நான் உண்மையிலேயே பயந்துட்டேன். உன்னைய இழந்துட்டேன்." அப்படின்ன மாரி மறுபடியும் நான் ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்ன மாரி சொல்லக்கல. "என்ன நடந்திக்கு?" அப்படின்ன மாரி நம்ம ஹீரோயின் அவனோல பார்த்து கேட்டுட்டு இருப்பா. அவனும் ஷாக்கா முழிச்சிட்டு இருப்பாள். நான் தான் ரொம்ப கில்ட்டா ஃபீல் பண்ணிட்டேன்டு லூயிஸ் ஆல்மோஸ்ட் அழுற ஸ்டேஜுக்கு போய்த்திருப்பான். நம்ம ஹீரோயின் என்ன நடந்துக்குப்பா இங்க அப்படின்ன மாரி பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்திருப்பா அவங்களுக்கும் இது சந்தோஷமா இருந்துச்சு. இதெல்லாம் பின்னால இருந்து ஒருத்தன் பார்த்துட்டே இருந்திருப்பான். யாருண்டா இவன் தான் அந்த டெம்பிள்லயே ஆர்ச் பிஷப் அவன தான் இருந்திருப்பான். பயப்புல அவன் நம்ம ஹீரோயின காப்பாத்துறதுக்காக வந்திருப்பான். நம்ம ஹீரோயின அப்போ மயக்கமடைய செஞ்சு
அவன்ற கண்ணுல இருந்து நம்ம ஹீரோயின தப்பிக்க விட்டாங்கவேங். இந்த ஆர்ச் பிஷப் நம்ம ஹீரோயினுக்கும் அந்த ரகனட்டுக்கும் இருக்கிற கனெக்ஷன் பத்தி இவனுக்கு தெரிஞ்சிருச்சு போல பயப்புல. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து தூக்கத்துக்கு போனது பிறகு இந்த எம்பையர் வந்து உண்மையிலேயே ஒரு ஃபாலன் எம்பையராட்டம் இந்த சிட்டியே வந்து ஒரு மாரி அழிவுக்குள்ளாயிரும். நம்ம ஹீரோயின் எழுந்திரிச்சா தான் இது ஒரு மாரி பிரகாசமா ஒளிர்ந்துகிட்டு இருக்குங்க இந்த சிட்டி அப்டின்ன மாரி ஒரு நம்பிக்கையில அவனுல இருந்திருப்பான். அத பத்தி அவன் யோசித்துக்கிட்டு இருக்கான். அவ உண்மையிலேயே ஒரு நார்மல் கேர்ளே இல்ல அப்டின்ன மாரி பார்த்துட்டு இருக்கான். அப்ப அந்த ரகுநாட்ட பத்தி காட்டுறாங்க. அது வந்து திரும்ப அதுல லைட் வந்து பிரகாசமா திரும்ப ஒளிர ஆரம்பிச்சுட்டு, அதுல நம்ம ஹீரோயின்ற ஃபேஸ காட்டுறாங்க. அந்த சைல்டே நம்ம ஹீரோ ரோலா அப்டின்ன மாரி சொல்லிட்டு இருக்கான். இத பத்தி அவன் யோசித்து பார்க்குறான். இந்த எம்பையருக்கு அவ உண்மையிலேயே தேவ டைமண்ட் ஃபேமிலில எப்படி வந்து சேர்ந்தா அப்டின்ன மாரி அவன் யோசிச்சுட்டு இருக்கான். நம்ம ஹீரோயின் உண்மையிலேயே ஹார்ட் ஒர்க் பண்ணி ட்ரெய்னிங் எடுக்கிறதெல்லாம் பார்த்திருப்பான். இருந்தாலும் அவ ரொகனட் சைல்டா இருந்தாலும் அவக்கு எந்த ஒரு பவரும் இல்லையே அப்டின்ன மாரி. ஒருவேள அவ இன்னும் பவர அவைக்கன் பண்ணலையோ அப்டின்ன மாரி அவன் யோசிச்சுட்டு இருந்திருப்பான். எந்த ஐடியாவும் இல்ல அப்டின்ன மாரி அவன் அந்த இடத்த விட்டு கிளம்பியிருப்பான். என்ன அப்போ ரெகனட் எங்க அப்டின்ன மாரி கேட்டுட்டு இருந்திருப்பான் அவன்ட்ட. ரெகனட்ட பத்தி கேட்பான். அது லைட்ட திரும்ப ஒளிர்ந்துட்டா அப்டின்ன மாரி கேட்கவும், ஆமா அப்டின்ன மாரி சொல்லவும், அவனும் சந்தோஷம் அப்டின்ன மாரி சொல்லிட்டு பேசிட்டு இருந்திருப்பான். அந்த ரொகனட் சைல்டு அப்டின்ன மாரி சொல்லி நம்ம ஹீரோயின காட்டுறாங்க. அந்த லூமியன் எம்பையர்ல லைட் திரும்ப ஒளிர்ந்துட்டு அப்டின்ன மாரி காட்டுறாங்க. கட் பண்ணா நம்ம ஹீரோயின் தான். நம்ம ஹீரோயினா சாப்பிட்டுட்டே யோசிச்சுக்கிட்டு இருப்பா. அந்த ஆர்ச் பிஷப் தான் அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் நினைச்சிட்டு இருப்பா. நான் வந்து இந்த அஃபெக்ஷன் லெவல வந்து 80% டக்குனு கூட்டியாகணும். நம்முடைய லூயிஸ காட்டுறாங்க. 24% இருந்துச்சுங்க. ஆனா அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் யோசித்துப்புட்டு நம்ம ஹீரோயின் எடக்கண்ணல பார்க்குறா. பயப்புல என்ன பண்ற? அப்டின்ன மாரி பார்த்தா, அஃபெக்ஷன் லெவல் ஏறிருச்சு நம்முடைய இவனுக்கு. நம்ம ஹீரோயின் பார்க்குறா. பயப்புல அவ்ளோ கோவமா பேசினான் டெரர் பீஸு. என்னப்பா அஃபெக்ஷன் லெவல்ல ஏறுதோ? அப்டின்ன மாரி நம்ம ஹீரோயின் பார்க்கையில, நம்முடைய எவனா, இவ என்னடா அப்ப அவ்ளோ கொடூரமா பேச வைக்கிறா? என்னத்த பத்தி யோசிக்கிறா? எனக்கு கொஞ்சம் கியூரியஸா இருக்கு அப்டின்ன மாரி தலைவன் பார்த்துட்டு இருந்திருப்பான். நம்ம ஹீரோயினா, ஏதாச்சும் வாரா நடக்க போறீ? எல்லாரும் இப்படி அமைதியா இருந்துட்டு இப்படி பார்த்துட்டு இருக்கீங்க. ஏதாச்சும் யாராச்சும் இறந்தாங்களா? அப்டின்ன மாரிலாம் கேட்டுட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின். அதுக்கு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல அது வந்து அந்த ஆர்ச் பிஷப் டெம்பிள்ல இருந்த ஆட்கள் வந்திருந்தாங்க பார்க்குறதுக்கு. அதெல்லாம் கொஞ்சம் சோகமா இருக்காங்க எல்லாரும் அப்டின்ன மாரி அவரும் பேசிட்டு இருந்திருப்பாரு. நம்ம ஹீரோயின் நினைக்கிறா, இது ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அந்த எம்பரர சீல் பண்ணி குடுத்துருக்காரு நம்மோட ஃபேமிலிக்கு. நானாவது அந்த ரகனட் சைல்டாவது அப்டின்னு நம்ம சொல்லிட்டு இருந்திருப்பா நம்ம ஹீரோயின்.